அரசியலை பத்தி நீங்க சொல்லுங்க. அரசியல் பத்தி வேற என்ன, நீங்க தான் சொல்லணும். எல்லாம் அப்படியே உங்களோட நோக்கம் திமுகவை வீழ்த்துறதா எடப்பாடியை வீழ்த்துறதா? எப்படி? ஏன் நான் இத்தனை நாள் இங்கதான் ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட் 27 இருந்து மலர்வேந்தன் திருமணத்துல இருந்து நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 3 மாசத்துல நான் சொல்றதை வச்சு என்னுடைய எண்ணம் என்ன என்பது எங்க தொண்டர்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அது திரும்ப திரும்ப பேசி இது பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் கூட்டணிகள்லாம் என்னோட சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து தன்னை வந்து முதல்வராக இருக்கிறவங்க அவங்க வந்து என்னோட கூட்டணி வரலாம் அப்படின்னு இருக்காங்க. நீங்க எந்த மாதிரி? சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசியலில் நிலவி வருகிறது. நான் ஏதோ இதை அதீத நம்பிக்கையிலெல்லாம் சொல்லலை. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை 4 முனை போட்டி வருகின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏற்கனவே பாஜக எடப்பாடி போக மாட்டேன்னு கடைசியில நயனா நாகேந்திரன் வந்து இவங்கெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய நண்பன் நயனா நாகேந்திரன் அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. நான் வந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பத்தை தான் செயல்படுத்த முடியும். சரி, அவரு அறிவிப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்ல என்டிஏ கூட்டணியில வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னா நான் பிஜேபியோட நான் கூட்டணி வந்து இருக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நடந்த செயற்குழு கூட்டத்துல வந்து அவர் பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு எடப்பாடிக்கு தான் இது பண்ணிருக்காங்க. அமித்ஷா எந்த செயற்குழு இப்ப நடந்துச்சு அவங்களுக்கு நடத்துற எடப்பாடி திமுக. சரி, அதுல இப்ப வந்து பெரும்பான்மை வந்து அவங்க அவர்தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்தாங்கிறத ஒரு தன்னுடைய மெஜாரிட்டியா காட்டியிருக்காரு, பிஜேபி காட்டியிருக்காரு. அது பிஜேபிக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. அது பிஜேபி அதை என்னன்னு பாக்கணும். நீ எங்களை இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் திரும்பி சொல்றேன், திரும்ப சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது. நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி அடையும். அதுதான் இன்றைக்கு கள நிலவரம். நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் நான் சொல்லிட்டேன். அதனால யாரை வீழ்த்துவீர்கள், அதுக்கு அவங்கள வீழ்த்துறதுக்கு இவங்களை வீழ்த்துறதுக்கு எதிரியை வீழ்த்த போறீங்களா இல்ல துரோகத்தை வீழ்த்த போறீங்களான்னு கேட்டா, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்றதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இன்னும் ஒரு 1.5 மாசத்துல புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை வெற்றி கூட்டணியில இடம்பெறும். நானும் தொலைக்காட்சியில பார்த்தேன். இப்ப ஆளுகிற கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி நிறைய மாநகராட்சி மற்றும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. திருவனந்தபுரம் நகராட்சியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இதே முடிவு அசம்பிளி தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பல முறை இங்க சொல்லுவாங்க, உள்ளாட்சி தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு, பாராளுமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறுன்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் உங்க மாதிரி ஊடகத்தை கேட்டவெல்லாம் சொல்லுவீங்க. அதனால வெயிட் அண்ட் சி. எங்க இதுல இம்பீச்மெண்ட் கொண்டு வர்ற, அதாவது எனக்கு தெரிந்தவரை ஒரு நீதி அரசன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், கரப்ஷன் சார்ஜஸ், அது மாதிரி டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வெல்த், அதே மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தாதான் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க. இது நீதி அரசரின்
அவர் சட்டத்தின் அடிப்படையில் அவர் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதற்கு எதிராக போய் உச்சநீதிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிகள் கொடுத்திருப்பது வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதனால என்ன நோக்கத்துல அதை கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் பலமுறை சொல்லிட்டேன், அரசியல கடவுளின் பெயராலோ மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ நாங்கள் உள்பட எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ அதை மக்களை பிரிக்கின்ற செயலில் ஈடுபடக்கூடாது. பெரும்பான்மை சிறுபான்மை அப்படியெல்லாம் பார்த்து அமைதி பூங்காவாக சகோதர சகோதரிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்ற நம்மிடையே பிரிவினை யாரும் உருவாக்கிவிடக் கூடாது என்பதுதான் எங்களோட வேண்டுகோள். வாங்கிட்டு இருக்கோம். ஆமா, 10ஆம் தேதியிலேருந்து 18 வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம்.